கூட்டு வெள்ளி கிணத்துல ஊட்டு சில்வர் கிணத்துல ஊட்டு பானத்துல நிலா காட்டி நிலா எடுத்துன்னு வந்து கூட்டு எவன் அப்ப முட்டு தூட்டு எல்லாம் எங்க அப்ப முட்டு எல்லாம் வரி தூட்டு உங்க தாத்தா ஏறு ஓட்டாரு ஒப்பா சேர ஓட்டாரு பொம்மா நாட்டு இந்த வேலைக்காரர் இருந்தா நீக்கிறீங்க இல்ல எதிர்காட்டுக்காரன் குச்சிட்டு லட்சுமி தெரியும் உன் லட்சுமி தெரியும் பாத்தியா நம்ம பேசிக்கிறவங்க என்ன கத்து தெரியுமா பாரு பாப்பா முழு ஆரியா குண்டாக்குது தெரியும் தெரியும் எங்க போய் கோயில் வாங்க நான் பேசிக்க உட்காருங்க நீ உன்னை ஏமாத்துறாங்க நீ உட்காரு டீ சாப்பிட்டியா அது இன்னொரு சாப்பிடு சின்ன வயதுல தூங்கி வளர்ந்த ஆளாக எனக்கு இன்னும் திருமணமே ஆகல. ஓ கல்யாணம் ஆகாத உட்காந்து வாங்கிக்கிறீங்க காலம் மாறி போச்சா நல்ல பட்டா போட்டது முன்னே சார் ஓட்டாங்க கைத்துல தாலி இல்லாத வயித்துல நான் புள்ளி வாங்கி பண்ணா நாட்டு மக்கள் எல்லாம் முன்ன போகிறது என்ன பின்னால காரி மீவாங்க முன்னாடி மூவ் மாட்டாங்க முன்னாடியே மூவாங்க இவ்வளவு லட்சம் வந்தா ஆனா உனக்கு ஆம்பளை வாய்ந்ததான் மூச்சாக்குது சப்பா இருக்கும் என் ஆயா பிசூத்தி ஒண்ணு கூட்டு போய் என் ஆயா கண்ணு தெரியல நான் தான் போய் யூஸ் போட்டு நாங்களா தெய்வம் மாரி கண்ணு கட்டி ஆடு மாடு இட்டு போற மாதிரி வலி இருக்காது தெரியுமா உனக்கு கோயில் வந்தாங்க போவோம் நாங்க யாரு மன்னர் பரம்பரை அஜே சொல்லாத கட் பண்ணி மன்னர் தம்னுங்க முள்ளா ரெண்டு காலுக்குது முள்ளா ரெண்டு கைக்குது முள்ளா ரெண்டு கண்ணுக்குது மூக்குக்குது எல்லாம் எங்க அது இருக்குது எல்லாம் இருக்குது வந்து வேலைக்காரனா வேலை செய்றேன் அது ஆண்டம் வச்சிட்டான் நான் பண்ணேன் ஆண்டவன் பத்தி நான் சொல்லுவேன் சொல்லு நானும் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் கேட்ட கேள்வி மறைக்காத நீ மறைக்காத நான் மறைக்க மாட்டேன் எங்க அப்பாவோட பணம் இருக்குது ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரி கேட்டுங்கப்பா ஆஸ்பத்திரி போந்து ஒய்ங்க ஏது போந்துக்குது போன உடனே சிசரிங்க டங்க செக்கு கூட பண்றது கிடையாது அப்படியா இஸ்மா அந்த ரூமுக்கு அதெல்லாம் உடம்பே வலிக்காது அப்புறம் மெத்தான் தெரியும் வலிக்காது கேடு கேள்வி ஏன் கேட்க போறேன்னா நாளைக்கு உங்க அப்பா புட்டுக்கு நான் ஒரு பேச்சு நாளைக்கே புட்டுனா இந்த நாட்டை நீ எப்படி ஆளுவேன் எவனா பசங்க வந்து கேள்வி கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவேன் சொல்லி கொடுத்துக்கிறாரு கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லுவேன் அவனுக்கு கேட்கறதுக்கு நான் சொல்லுவேன் நீ சொல்லுவேன் முதல்ல அதை நான் தெரிஞ்சுக்கணும்ல நீ சொல்லியோ சொல்ல மாட்டாங்க கலெக்டர் போனா கலெக்டர் நான் படிச்சுட்டு சொன்ன போடுமா அம்மா ட்ரைனிங் எடுத்தவளா அது மாதிரி தான் ஆமா நான் கேட்கற பதில் சொல்லு சரி பார்க்கலாம் மண்ணா வெளுக்காத வெள்ளையும் உடையா செய்யாத பாண்டமும் பானமே பெய்யாத மழை மூணு ஒரு பதில் என்ன செப்பு நீ மாட்டாடு கமான் மண்ணா வெளுக்காத வெள்ளையும் உடையா செய்யாத பாண்டமும் பானமே பெய்யாத மழையும் இது மூணும் சேர்ந்து ஒரு பதில் என்ன செப்பு நீ மாட்டாடு கமான் இவ்வளோ பணம் கொடுத்து நான் படிச்ச இந்த படிப்புலயே வரலையே சொல்ல மாட்டான் ஏன்னா அவன் தூங்கத்துக்கு தான் ஆகி ஆனா கார்பரேஷன் அடிச்சு சொல்லி தரான் அவன் வீட்டுல ஏன்னா தகரானா எங்க தான் வந்து அடிப்பான் டமாட்டமான்னு நான் படிச்ச பாடத்துல கேள்வி வரல அதனால எனக்கு தெரியாது நீனாதான் கேள்வி நான் கேட்ட கேள்வி சிம்பிளான கேள்வி என்ன கேள்வி அந்த கேள்வி பதில் என்ன தெரியுமா தேங்காய் ஆமா அது உடைச்சா உள்ள வெள்ளையாக இருப்பாரு அது வண்ணா வெளுக்காது மேல ஓடு அது உடையாச்ச பாண்டம் உள்ள தண்ணி பானமே பெய்யாத மழை கையை தான் ஓடிப்பேன் வேற எதுவும் ஓடிக்க மாட்டேன் சரி பரவாயில்ல இன்னொரு சின்ன கேள்வி அதுக்காக பதில் சொல்ற சரி 6ல 3 போனா எத்தனை இருக்கும் 6ல 3 போனா மீதி என்ன இருக்கும் 6ல 3 போனா 3 தான் இருக்கும் லூசா நான் லூசா நீ தான் லூசு 6ல 3 போனா எப்படி மீதி இருக்கு 6ல 3 போனாக்க 3 தான நீ எந்த ஆற சொல்ற டேய் 1 2 3 4 5 6 டா நான் அந்த ஆற சொல்ல 6ல 3 போனா என்ன இருக்கும் 6 செய்யாறலாம் போகுது 6ல 3 போனா என்ன இருக்கும் 1 இருக்காது அதான் 3 போயிடுது இது கூட தெரியாது இது போல கேள்வி கேட்பானுங்க யாருக்கு முடுக்கா காப்பானுங்க பதில் சொல்லணும் நீ ஆத்தக்காரன் ஓரளவுக்கு 6 கணக்கு வந்துச்சு கரெக்ட் சரி 3 6 சேர்ந்தா என்ன வரும் 3 6 சேர்ந்தாக்கா 18 என்னது 18 இதான் படிப்பா அப்படி கிடையாது 666 ஆமா ஆமா மென்டல் தான் 18 எப்படி வரும் 6 எப்படி 18 வரும் சொல்லு 6 6 3 6 ஆமா எப்படி 18 வரும்
அது கூட்டுறா அது இப்படி போடணும் 6 6 6 இப்படி கூட்டினா தண்ணி சொல்லிட்டு வரும் இப்படி கூட்டினா வராது அண்டர்ஸ்டாண்டிங் எஸ் எஸ் மூவ் 6 666 எப்படி நான் அப்படிதான் கேள்வி பசங்க கேக்குறாங்க அப்படியா சரி பரவாயில்ல விடு ஏங்க அது ஒண்ணு வேலை கமல் பண்ணிட்டு நீ பேச அனுப்பு பிரியாணிக்கு இது வருவல்ல அப்பா உன்னை எதற்காக தெரியுமா எதுக்குப்பா இப்போ நீ கண்ணி பருவத்தை விட்டு மங்கை பருவத்தை பேசி வந்துட்டேன் கல்யாணம் பண்ணு அப்படிதாம்மா விடுமா எனக்கு ஒரு ஆடவரை பார்த்து மனமடித்து இந்த மணிமணியை சுட்டு பொம்பளை பார்த்தா கல்யாணம் சரி விடு 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 திருமணத்தை முடித்து விட்டால் என் கடமை தீர்ந்து விடும் அவ்வளவுதான் வாயை மூடுங்கப்பா மூடுப்பா என்னப்பா வயதாயிருச்சு இவ்வளவு சீக்கிரத்துல எனக்கு திருமணம் செய்ய போறேன் அப்படி எனக்கு திருமணம் செஞ்சு நான் இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிட்டாக்கா உங்களை யாருப்பா பாத்துப்பாங்க எனக்காகவே நீ வாழ வேண்டாமா ஒரு பெண்ணின் வயது 21 வயது அந்த 21 வயது திருமணத்தை முடித்து இல்லறத்தை இன்பத்தால் நான் வாழ ஆமாங்க வயது முதிர்ந்து திருமணத்தை ஐயோ செய்ய பிறக்காது பகுத்து வீட்டுக்கார ஏறி ஓட்டு நெருப்புதான் அவன் சிகரெட் 10 வயசு கூட அப்பா எனக்கு திருமணம் செய்து விட்டு கொடுங்க விட்டு குடிங்க அப்பதான் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம கட்டாயம் பட்டு கூடாது விட்டு குடிங்க அது எப்ப கல்யாணம் அப்ப பண்ணிட்டோம் சரிம்மா நமஸ்காரம் வந்தனம் ஆமா தாங்க யாரோ என் நாடு முல்லை நாடு முல்லை நாட்டு மன்னரா இல்லங்க சேனாதிபதியா இல்லங்க இல்ல படைத்தளபதியா இல்லங்க இல்ல மந்திரியா இல்லங்க அப்ப மெய்காப்பாளனா இல்லங்க வேலைக்காரனா இல்லங்க ஒரு காவல்காரங்க ஆமாங்க வருவிடாப்பா ஐயா எந்த இவ்வளவுக்குள்ள கேக்குறீங்களே நீங்க யாருங்க சிரிக்கு சொல்லவே தெரியுதே ஒரு கலை மன்னரா இல்லை தளபதியா நீ கேட்டதே நான் கேட்டதே நீ கேக்குற உன் துறையில தான் நான் வேலை செய்றேன். அப்படியா ஆமா தம்பி மாமா அப்படின்னா விடுங்க மாமா மச்சான் என்ன தெரியுமா மாமா மச்சான் சரக்கு அடிக்கிற பாட்டு நல்லது அண்ணன் தம்பினா சண்டை போடுற பாட்டு ஆமா. சண்டை போடலாமா வேண்டாம் ஆ. அது அண்ணன் சொத்து ஆமா தகராறு மச்சான் விடு அவ்வளவுதான் விடு ஆமா வந்த நோக்கம் ஒரு ஓலை கொண்டாந்துக்கிறோம்பா ஓலையா? ஓலை வாயு ரொம்ப நாளா மழை பெஞ்சு காட்டுது நான் அதுதான் எதிர்பார்த்தேன் ஓலை. ஆமா 1000 ஓலை எவ்வளவு 1000 ஓலை எவ்வளவு 2000 ரூபாய் வெட்டு கூலியா அதிலே அடக்கம் வண்டி சாத்தா அதிலே அடக்கம் கட்டுற கூலியா அதிலே அடக்கம் நார் கூலியா அதிலே அடக்கம் ஏய் போடா என்னப்பா அவன் யானை வாழை சொல்லினா 2000 எல்லாம் அடக்குமா நீ என்ன வாழை சொல்ற நீ என்ன ஓலை கேட்ட பண வாழை நான் பணம் ஓலைப்பா ஏன் வாழையா என்ன அப்படி போட்டு கொட்டையிறியப்பா நானா நீக்கி குச்சியான கொடை எடுத்துக்க எது ஏட்டா ஓ லிகிதமா நீங்கதான் உங்க நாட்டு மன்னர் குத்தாரா ஆமா ஐயோ 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 சீ சீ ஒன்லி ஆங்கிலம் ஐயா தமிழ் படிக்க மாட்டீங்களா தமிழ் நோ 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 அப்படிங்களா தமிழ் ஆசிரியரே ஐயா நாட்டுல தமிழ் படிக்க மாட்டீங்க ஆங்கிலம் நோ தமிழ் எங்கிருந்து வந்திருக்குது ஐயா முல்லை நாடுங்க அந்நாட்டு காவல்காரன் முள்ளங்கிழங்கு அதிகமா அழிஞ்சிச்சா இல்ல எங்க நாட்டுல முல்லை நாட்டு ஆளக்கூடிய மோகனதாஸ் முல்லை நாட்டு மோகன்ராஜ் வரையும் உனது யாதனை மணிபுரி நாட்டு ஆளக்கூடிய மணிமானுக்கு நீங்கள் 3 வருட காலமாக கப்பப்பணம் கொடுத்த காலத்திற்கு ஆமாங்க கொடுத்தால் பணம் இல்லையே போறோம் அம்பை எய்தவன் ஒரு இருக்கான் ஆனால் இவனை நோக்கக்கூடாது அது ஐயா பணம் கட்ட வேண்டும் உடைய நாட்டு மன்னன் எங்களுக்கு அனுப்பியிருக்கான் இல்லை என்றால் போர்வரசு கொண்டிருக்கான் அவன் பேரரசு என்பது தான் அகமோ நாங்கள் பேரரசு நீங்கள் சித்தரசு உங்களுக்கு பணம் தேவைன்னு சொன்னால் போர்வரசு பணத்தை ஐயா உன் எஜமான்கிட்ட போய் போர் முனையில வாங்கி சொல்றான் போர் முனையில ஆனா நீ தூதுணும் வந்துட்டு தூதுணும் எப்பவுமே மதிக்கணும் ஆமா எது நடந்தா கூட உள்ள போய் பிரியாணி இது சாப்பிட்டு போ ஐயா நீங்க எதுனா அதுதான் நான் என் பேக்ல இருக்கிற எடுத்துக்கு போ எப்பவுமே சாப்பிடு போ 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 பேரரசு என்பதால் படம் எடுக்க பார்க்கிறேன் நாட்டு முப்படை தலைவர் ஆனவன் தான்
இதற்காக என்ன செய்து கொண்டு சரி. அது சீக்கிரம் அமைக்க.